powered by Mark Properties. தொடர்கிறது. Welcome back to Line X Ratmiya powered by Mark Properties. உடல் பருமன் அதிகரிப்பால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறித்து உடல் எடையை குறைக்க வேண்டும் என்பதற்கான வழிகளை சொல்லுபவர்கள் சில கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். இது அத்தனையும் முயற்சி செய்தும் உடல் எடையை குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் எங்களுக்கு தென்படவில்லை. அதனால் இப்படியே தொடர வேண்டிய நெருக்கடியில் இருக்கிறோம். இந்த பக்கம் பதில் சொல்றாங்க. ரெண்டு டாக்டர்ஸ்மே ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாக்டர்ஸ். ரெண்டையும் சமூக பார்வையோடும் பார்க்கக்கூடிய டாக்டர்ஸ். ஃபர்ஸ்ட் டாக்டர் எலிலண்ட இதுல இந்த உடல் எடை குறைப்பு அப்படிங்கிற நம்மளால சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு பெரிய பிசினஸாவே மாறி இருக்கு. பிகாஸ் அவ்வளவு தேவையும் இங்க இருக்கு. பட் இதுல எத்தனை அல்லது எவ்வளவு மாடல் சயின்டிபிக் அண்ட் அப்ரூவ்ட்? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சயின்டிபிக் அப்ரூவ்ட் மாடல்ஸ் வந்து எதுவுமே கிடையாது ரைட் நவ். ஒண்ணு கூடவா? அதாவது டயட் ரெஜிமென் டயட் உலகத்துல இருந்து அட்கின்ஸ் டயட், ஆர்எம் டயட், சஃபயர் ஸ்டோன்ஸ் பிளஸ் உங்களோட பெல்ட் தெரப்பீஸ் எல்லாத்துலேயும் போனீங்கன்னா அந்த தெரப்பீஸ் அசோசியேட்டடா டயட் கண்ட்ரோல் எக்ஸசைஸ் காமன் டினாமினேட்டராக இருக்கும். எப்போ ஒபிசிட்டி டெவலப் ஆச்சுன்னா போஸ்ட் 70ஸ்க்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சமுதாயம் எல்லாமே உழைக்கிற சமுதாயம் இருந்தது. உழைக்கிற சமுதாயம் வந்து அந்த உணவுக்கு ஏற்றமான வேலைகள் இருந்தது. எப்போ நம்ம மாறணும், செடென்டரி லைஃப் ஸ்டைல் வந்தோடனே மாடர்ன் லைஃப் ஸ்டைல் அடாப்ட் ஆனோடனே ஒயிட் காலர் ஜாப்ஸ் வந்ததுக்கப்புறம் ஆனால் சாப்பாடு உணவு வகைகள் மாறாமல் இருக்கும்போது ஒபிசிட்டி கெயின் ஆகும். ஆனால் ஒன்றா புரிஞ்சுக்கணும், உடல் பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து 60% 40% என்னோட பாடி வெயிட் கான்செப்ட் இருந்ததுன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10% என்னோட நீர் கண்டென்ட், வாட்டர் கண்டென்ட். ஸோ இனிஷியலாக இவங்க சொல்கிற வெயிட் ரெஜிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டோன் வச்சு ஸ்வெட் பண்ணி வேர்வை கொடுக்குறது, வேர்வை குறையதுனால வெயிட் குறையும். அதை வந்து வெயிட் கெயினாக நீங்கள் வந்து வெயிட் லாஸாக கன்சிடரே பண்ணக்கூடாது. ஏன்னா ஸ்வெட்னால பாடி வாட்டர் 10% குறைஞ்ச பிற்பாடு நார்மலாக எல்லாருக்கும் 1 kg 2 kg குறைய தான் செய்யணும். பிறகு உணவு கட்டுப்பாடு இவங்க எல்லா உணவும் கேலரியா கன்வெர்ட் பண்ணி அந்த கேலரிக்கு நெகட்டிவ் பேலன்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. இப்போ ஒருத்தர் இவங்க எடுத்துக்கிட்டு இவங்க 3400 கிலோ கேலரி சாப்பிட்டீங்கன்னா இவங்க டயட் ஷெட்யூல் பண்ணி -1000 கேலரிஸ் கொடுப்பாங்க. அதாவது 2400 கேலரிக்கு சாப்பிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உடற்பயிற்சி பண்ணாங்க. எவ்வளவு நேரம் உடற்பயிற்சி பண்ணணும்? 30 to 40 நிமிடம். என்ன வகையான உடல் பயிற்சியும் பண்ணலாம். அதாவது ஓடுறது, சைக்கிளிங், ஜாகிங், பிரிஸ்க் வாக்கிங், இதெல்லாம் காம்போசிட்டா ஃபேக்டர்ஸ் சமேட் பண்ணும்போது எல்லா சயின்டிபிக் ப்ரோட்டோகால்ஸும் டயட் அண்ட் எக்ஸசைஸ் சேர்ந்து கூட பிஹேவியரல் தெரப்பின்றாங்க. பிஹேவியரல் தெரப்பி என்னன்னா கிட்டத்தட்ட ஒபிசிட்டி வந்து உளவியல் ராத விஷயமாச்சு. பார்த்தீங்கன்னா எவ்வளோ இமோஷன்ஸ் போயிட்டு இருந்து பாருங்க. ஒரு சைக்காட்ரிக் அசஸ்மெண்ட் மாதிரி உளவியல் ரீதியாக உள்வாங்கினதுக்கப்புறம் இதை போட்டதுக்கப்புறம் 60% 80% பேர் வந்து 6 மாசத்துல கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 kg குறைக்கிறான தருணங்கள் பாசிபிலிட்டி. ஆனால் இது எல்லாமே வெஸ்டர்ன் ஸ்டடீஸ் பேஸ் பண்ணது தான். நம்ம ஊருக்கு வருவோம். இப்போ நம்ம ஊரில் என்ன வகையான சாப்பாடு? இங்கே வெரைட்டி, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, எவ்வளோ வெரைட்டி இருக்கு. பிரைமரிலி நம்ம தமிழர்கள் எல்லாமே நாக்கு ருசியில தான் தொடர்பே ஏற்படும். விருந்தோம்பல்னு எப்படி உணவு வழியாக தானே விருந்தோம்பலே இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சமுதாயத்தில் இது மாதிரி ஒரு பிரிஸ்கிரைப் டயட் ஷெட்யூல் கொடுத்து நீ இதை ஃபாலோ பண்ணுன்னு டிசிப்ளின் வந்து இன்னரண்டா வராது. இங்க ஒரு ஆக்டிவிட்டிலாம் பண்ணார்ல, அதாவது வெயிட் குறைச்சிக்காங்கன்னா இன்னரண்டாவே அவங்க டிசிப்ளின் வெறும் இந்த இஷ்யூக்கு மட்டும் இல்லை, எந்த இஷ்யூக்கு எடுத்தாலும் அவங்க டிசிப்ளினா இருப்பாங்க. வெறும் உடல் குறைக்கிறதுக்கு மட்டும் டிசிப்ளின் இல்லை, வேற எல்லா ஆக்டிவிட்டியும் டிசிப்ளின்டா இருப்பாங்க. இவங்க ஆட்டிடியூட் எப்படி இருக்காங்கன்னா, எவ்வளோ கஷ்டப்படுறோம், வெயிட் குறைய மாட்டேங்குது, விரக்தியின் அடிப்படையில் இருக்காங்களே, இவங்க எந்த எக்ஸ்ட்ரீம்ல இருக்காங்க. நானும் சொல்றேன், ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக இருக்கணும் அவசியம் இல்லை, யதார்த்த சூழ்நிலை இருக்கணும் அவசியம் இல்லை. ஒரு மிடில் பாத் இருக்கு. யதார்த்தமா, ஆரோக்கியமாக, மெதுவாக, நல்ல உடற்பயிற்சியும் உணவு ஓரளவுக்கு உங்க வீட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்க இண்டிவிஜுவலுக்கு நீங்க சாப்பிட்ட மாதிரி உணவு குறைக்கிற பட்சத்தில் லாங் டர்மா சஸ்டைனா வெயிட் கம்மி பண்ணீங்கன்னா உங்க உடல்நிலை நல்லா இருக்கும். ஸோ நம்ம உணவு பழக்கம்ங்கிறது கடுமையான உடல் உழைப்புக்கு தேவைப்படுகிற உணவு பழக்கம் அப்படியே இருக்கு. ஆனா நம்மளாம் உழைக்காம உட்கார்ந்து இருக்கிறோம், மாறிட்டோம். கூட மரபு ரீதியான காரணங்கள் இருக்கனால இந்த ஒபிசிட்டி ட்ரெண்ட் ரைஸ் ஆயிட்டே இருக்கு. ஓகே ஓகே ஓகே. டாக்டர் அருணாச்சலம், நீங்க ஒட்டுமொத்தமா அந்த ஷோவை பார்த்த வரைக்கும் இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஏன்னா உடல் எடை குறைப்பு பத்தி பயங்கரமான பிரச்சனை மட்டும் இருக்கு. எது உண்மை, எது பொய், என்னதான் பண்ணணும்? இது வந்து ஒரு சமுதாய பிரச்சனை. இதுல இருந்து நமக்கு தப்பிக்க வழி கிடையாது. பாகிஸ்தான்ல இன்னைக்கு கூட திருமண விருந்துகள்ல குறிப்பிட்ட அளவு தான் விருந்து வைக்கணும்னு இருக்குது. ஒரு உணவு தான் வைக்கணும். நம்ம ஊர்ல என்ன நடக்குது? காலையில போனீங்கன்னா காலையில ஹோட்டல்ல இருக்க அத்தனை லிஸ்டும் அதுல இருக்குது. எதையாவது விட முடியுமா? சாப்பிட்டீங்கன்னா. ஆனா அது கூட நான் ஒரு வழியை சொல்றேன். ஒரு நாள் ஒருவேளை இந்த மாதிரி ஒரு கல்யாண வீட்டுல நீங்க சாப்பிட்டா கூட அன்னைக்கு வண்டியில போகாதீங்க, கல்யாண வீட்டுல இருந்து நடந்து வர பாருங்க. மறுநாள் பூராமே காய்கறி, பழம், ஒரு இட்லி, ஒரு சப்பாத்தி. மறுநாள் உணவுல கேலரி கூட்டாதீங்க. நேற்று சாப்பிட்ட உணவு இன்னைக்கு உடல்ல
ஒட்டாம போறது கூட ஒரு நீங்க பார்த்துக்கலாம். இந்த ஒரு ஓல்ட் மெத்தட் ஒன்று இருக்குல்ல, வாரத்துல ஒரு நாள் உண்ணாவிரதம் இருத்தல், அது தப்பு தப்பா? ஆமா, ஏன்னா 3 மணி நேரத்துக்கு ஒருக்க நம்ம உடம்புல வந்து ஜீரண சுரப்பிகள் அழகா சுரந்து நம்ம உணவை ஜீரணிக்கிறதுக்காக தயாரா இருக்கும்போது நீங்க உணவை கொடுக்கலன்னா அது உங்க வயிற்று அதுல ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஒன்று இருக்கிறது உங்க வயிற்றை புண்ணாக்கும். அதனால நீங்க அல்சர்ல வந்து மாட்டிப்பீங்க. அதனால அந்த விரதம்ங்கிறது சரியான வழி கிடையாது. நிச்சயமாக உணவை அறிந்து கொள்ள வேண்டும். அதிகமாக சாப்பிட்ற நமக்கு வந்து மனிதன் பேராசை பிடிச்சவன். இப்ப நம்ம உடல் எடை கூறி இந்த வாரம் நான் என்ன சாப்பிட்றேன், இதெல்லாம் என்னெல்லாம் சாப்பிட்டா எனக்கு வந்து திருப்தியா இருக்குன்னு முதல்ல நான் என்னுடைய உணவை அளந்து கொள்ளணும். எத்தனை இட்லி சாப்பிட்றேன், இட்லினா ஒரு கல்யாண வீட்டில் போனால் என்னெல்லாம் சாப்பிட்றேன், ஒரு மதியம் என்ன சாப்பிட்றேன், இடையில ஸ்வீட் கிடைச்சா எவ்வளோ சாப்பிட்றேன், எல்லாம் நம்ம அளந்துட்டு அதில் ஒரு 1/3 கட் பண்ணால் போதும். இப்போ 6 இட்லி சாப்பிட்றவங்க 2 இட்லியை கட் பண்ணுங்க. காலையில் நான் நல்ல ஒரு பெரிய அந்த பவுல் அளந்துக்குங்க. அம்மா ஊற்றி அதாவது ஒரே தடவை எடுத்து பழகணும் உணவை. அந்த உணவை அளந்துக்கிட்டு அதில் 1/4 பகுதி மதியம் சோறு நம்ம எடுத்ததுக்கப்புறம் அதில் 1/4 பகுதி சோறை தள்ளுங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி இரவிலையும் நீங்க நைட்ல சப்பாத்தி சாப்பிட்றீங்க இல்லை தோசையை சாப்பிட்றீங்க, எத்தனை தோசை அதில் 1/4 பகுதியை கட் பண்ணுங்க. ஆனா வயிறு இருக்குல்ல அது வந்து ஒரு பை இல்ல, அது பசிக்குமே. அதான் அது வந்து விரிஞ்சு பழகிட்டுது. சட்டைட்டின்னு ஒன்று இருக்குது, அது விரிஞ்சாதான் அந்த அளவுக்கு. நேற்று நான் 6 இட்லியை சாப்பிட்டப்ப விரிஞ்ச அளவுக்கு விரிஞ்சாதான் எனக்கு அந்த திருப்தி வரும். அந்த பசிங்கிறது அந்த சட்டைட்டின் திருப்தி இல்லாதது. அந்த திருப்தியை தரதுக்கு தான் நீங்க காய்கறியை பழங்களை யூஸ் பண்ணிக்கணும். அதுல காய்கறிகளில் வந்து முக்கியமா கலோரிஸே கிடையாது. நீங்க எவ்வளவு நாளும் காய்கறியை சாப்பிடலாம். பழங்களுக்கு கேலரி இருக்கு. அதனால நிறைய பழங்களை சாப்பிட்றதே நான் ஒத்துக்க ஒரு என் நடைமுறை சாத்தியமா வச்சுக்க முடியும். நிறைய பழத்தை சாப்பிட்டு அதால குண்டாக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கார்போஹைட்ரேட்ஸ் தான் எல்லாமே. ஓகே, இப்போ பாடி வெயிட் ரிடக்ஷன்ங்கிற ஒரு ப்ரோக்ராம் நிறைய ப்ரோக்ராம் நடக்குது. இப்போ இங்கே நிறைய சொன்னாங்க. இதுல எது ஒர்க் அவுட் ஆகும், எது ஒர்க் அவுட் ஆகாது? நான் உண்மையிலே அந்த உடற்பயிற்சி அதான் நம்ம அதாவது உடல் பயிற்சி இதுக்கு வந்து நீங்க ஃபார்முலாவெல்லாம் தேடினா நான் தப்புங்க. ஃபார்முலா தேடுறது யார் தெரியுமில்ல? பரீட்சையில் காப்பி அடிச்சு பாஸ் பண்ண விரும்புறவன், வாழ்க்கையில குறுக்கொழியில சம்பாதிக்கவங்க தான் நீங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு போகணும். உண்மையிலேயே நியாயமா போறது கஷ்டமானது. இப்ப நிறைய சொன்னாங்க அந்த இலவசமா கொடுத்தா ஒண்ணுமே மதிப்பு கிடையாதுன்னு. அதுதான் ஆங்கில மருத்துவரோட நிலைமை. இன்னைக்கு நாங்க இலவசமா இதெல்லாம் சொல்றதுனால தான் அதை எடுத்துக்கிறது இல்லை. அப்ப இந்த டின் பவுண்டர் ஒர்க் அவுட் ஆகாம ஆகாது. நீங்க குறுக்கு வழியில பணத்தை சம்பாதிக்க முடியுமான்னு கேட்கிற மாதிரி தான். ஒருவேளை சம்பாதிக்கிறவங்க கூட அதை தக்க வைக்க முடியுமானா முடியாது. ஏன்னா அவங்க திரும்பவும் அந்த வாழ்நாள் பூரா சஸ்டெயின் பண்ண முடியாது. அதனால நிச்சயமாக அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அதாவது பொய். இப்ப பேசுனதுல எந்தெந்த ஃபார்முலா சரி, எந்தெந்த ஃபார்முலா தவறு? எந்த பொறுத்தல இந்த உடல் பயிற்சின்னு சொன்ன டான்ஸ் இது அந்த பெரியவர் அந்த 61 வயசு ஆடி காட்டினார் பாடி காட்டினார் அவரு. அப்புறம் உணவுன்னு சொன்னதையும் நான் ஏத்துக்கிறேன். பட் உணவுலயே முழுக்கையா குறைக்க முடியுமான்னு அது தப்பு. உணவு ஒரு 60% குறைக்கலாம். முதல்ல ஆரம்ப கட்டத்தில் 50% உணவு குறைக்கும். அப்புறம் 50% அந்த ஆரம்ப கட்டத்தில் 50% உடற்பயிற்சி குறைக்கும். ஜிம்முக்கு ஒருத்தன் கட்டுமஸ்தா வைக்கணும்னு ஆசைப்பட்டு அந்த உடலை ஒரு பொருளாதாரமா மூலதனமா வைக்கிறவங்க போயிட்டோம். நமக்கு என்னத்துக்கு அதெல்லாம்? நமக்கு தேவையில்லை. நீங்க வீட்டை சுத்தி ஒரு தோட்டத்தை போட்டு நடந்தீங்கனாலே போதும். காய்கறி வாங்குறது கடைக்கு போங்க, பழங்கள் வாங்குறது தென்னம் கடைக்கு போங்க. எதுக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்? அன்றாடம் பக்கத்துல இருக்கு கடை. 1 கிலோமீட்டர்ல போனா பழக்கடைகள் நிறைய டாக்டர். ஆனா இன்னைக்கு யதார்த்தத்துல இந்தியா ஒரு 2 வீலர் கண்ட்ரி. நம்ம எங்கேயுமே நடக்கிறது இல்லை. இந்த பைக் வந்த பிறகு யார் எங்க நடக்கிறோம்? பல் வளர்க்குறீங்களே, எல்லாரும் பல் வளர்க்குறோம். பல் வளர்க்குற பழக்கம் எப்படி டெவலப் ஆச்சு கோபி? அதே மாதிரி பிரைமரி லெவல்ல பள்ளிக்கூடத்திலே பசங்களுக்கு இது ஒரு பாடமா அமைக்கணும். அப்பதான் உங்களுக்கு சேஞ்சஸ் நீங்க ஆன்டிசிபேட் பண்ண முடியும். எக்ஸிஸ்டிங் பாப்புலேஷன்ல வந்து இதை பண்ணு சொல்றத பழக்கம் இல்ல. என்னதான் பிஸியா இருந்தா பல் வளர்க்க மறக்கிறீங்களா என்ன? என்னதான் ஷெட்யூல் இருந்தா பல் வளர்க்க மறக்கிறீங்களா என்ன? 30 நிமிடம் 25 நிமிடம் உங்க உடலுக்காக உங்க பிற்கால பாதிப்பாறதுக்காக தடுக்கிறதுக்காக சில முயற்சிகள் பள்ளிக்கூடத்துல இருந்தே இது இன்ஃபியூஸ் பண்ணாதான் நீங்க இன்னொரு 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் கழிச்சு இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். அப்படிதான் யூனிவர்ஸ் இருக்கு. நார்வேல அப்படிதான் சக்சஸ் பண்ணிருக்காங்க, சுவிட்சர்லாந்துல அப்படிதான் சக்சஸ் பண்ணிருக்காங்க. ஒபிசிட்டி ப்ராப்ளத்துக்கு இந்த கல்லை வச்சு உறிஞ்சிருது, இந்த பவுடர் போட்டு வெயிட் குறைக்கிறது, இதெல்லாம் நடைமுறை சாத்தியம் இல்லை. சட்ட ஸ்டூபிடிட்டி. யூ கேன் சேலஞ்ச் இட் எனிவேர். நீங்க சொல்றாங்க ஸ்டோன் டாக்ஸின் ரிமூவல், அப்புறம் லிவருக்கு என்ன வேலை, கிட்னிஸ்க்கு என்ன வேலை? அப்புறம் அந்த டாக்ஸின் அப்சர்வ் பண்ண ஸ்டோன்ஸ் எங்க பண்றாங்க? குப்பையில போறாங்களா, திருப்பி வைக்கிறாங்களா? திருப்பி அந்த டாக்ஸின் ஸ்டோன்ஸ் வச்சா திருப்பி அப்சர்வ் ஆகாதா இல்லையா? சயின்ஸை வந்து பயன்படுத்தி இது டாக்டரால் அங்கீகரிக்கப்பட்டது. 10 டாக்டர் யார்? அந்த 10 டாக்டர் எங்க இருக்கா, என்ன படிக்கிறா, அவனுக்கு என்ன ரெகக்னிஷன் சேலஞ்ச் பண்ணி வாங்க. லீகல் சிஸ்டம்ல ப்ரிவியூ பண்ணுங்க. மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் இருக்குல்ல டாக்டருக்கு, தப்பா போட்டா அதே மாதிரி இந்த மாதிரி இன்டைரக்ட் இல்லீகல் சிஸ்டத்துக்கு லீகல் பர்வியூ கொண்டு வாங்க. ஒரு பயம் இருக்கும். let them come to the legal purview. நாளைக்கு நீங்க பண்ற தெரப்பி சைடு எஃபெக்ட் ஆனா கம்பெனி அந்த மாதிரி ஹெர்பல் லைஃப் பேன் ஆச்சுல. நீங்க இன்னைக்கு ஷோல கூப்பிட்டு உட்கார வச்சு கேட்கிற இதே கேள்வியை உங்க ஃபேமிலி ஃபிசிஷியன் கேபினெட்ல கேளுங்க. அவங்க அதை ஒத்துக்கிறாங்கன்னு சொன்னாங்கன்னா நீங்க அதுக்கப்புறம் அதுக்கு போங்க. அப்படியே இருந்தா கூட உங்களுக்கு அதுல உடன்பாடு இல்லை, இந்த மாதிரி டின் ஃபுட்டை யாரோ ஒரு டாக்டர் சரின்னு சொன்னா கூட இன்னொரு மருத்துவரை கூட நீங்க அணுகி அதை கேட்கறதுக்கு மறுக்காதீங்க. முதல்ல நீங்க அணுக வேண்டிய ஆள் மருத்துவர் தான். ஏன்னா இப்ப நீங்க இங்க பேசினாங்களே இவங்க யாராவது என்ன குவாலிஃபிகேஷன் நீங்க கேட்டிருப்பீங்களா? என்ன குவாலிஃபிகேஷன்? ஐம் சாரி, BBA பிசினஸ்
ஆமா. அடுத்தால இங்க வேற ஐ லீவ் யூ. இல்ல இவர் நீங்க உடற்பயிற்சி தான். ஐ அக்ரி வித் யூ பட் ஒன்லி மைக் கொடுங்க. அதாவது ஒரு பட்சமா உடல் பயிற்சி மட்டும் கொண்டு வர முடியாது. அதனால அதை உணவை சேர்த்துக்கணும் அவ்வளவுதான். அப்புறம் இந்த டின் ஃபுட்லாம் சொன்னீங்களே, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? பேசுனேன் நிறைய வந்து what is your educational qualification? BSc Max. BSc Max. How can you talk about health? Carbohydrates, நிறைய அத பத்தி ட்ரைனிங் அதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? I had a training. வர அடுத்து No, I said natural foods தான் சொல்லிருக்கேன். You sell? You I'm a dietitian. suggest. I'm a dietitian, sir. I have completed my MPhil in nutrition and dietetics. This is the one profession you have to go if you don't want to talk to your doctor. உடல் எடையை குறைப்பது தொடர்பாக முறையான டயட்டீஷியன் நியூட்ரிஷியன் அப்ரூவ் பண்ணதை தான் பார்க்கணும். அவங்கள தான் பார்க்கணும். அவங்க தான் இத பத்தி பேச முடியும். மத்த யாருக்கு இத பத்தி தெரியாது. டாக்டர் வேற அவங்கள்ட்ட கொடுங்க சார்ட்ட. நான் 30 வருடமாக இயற்கை மருத்துவத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன். ஞானிகளிடமும் சித்தர்களிடமும் கற்றுக்கொண்டிருக்கிறேன். இயற்கை உணவினாலே இல்ல அவரும் இவரும் ஒண்ணுதான். இவர் வந்து உடல் பயிற்சி ரொம்ப நம்புறாரு, அவர் உணவை ரொம்ப நம்புறாரு. இவங்க அவங்க நீங்க இல்ல பிபிஏ சொன்னாப்ல அவங்க. நீங்க பிபிஏ. ஆமா பிபிஏ முடிச்சிட்டு வைக்கிறாங்க. அதனால கார்டு ஒண்ணு நீங்க வாங்கி பார்க்கணும். இது இந்த ப்ரோக்ராம் பண்றதுக்கு முன்னால ஏதோ ஒரு நாட்டுல வந்து நரம்பு சம்பந்தப்பட்ட அத்தனை நோய்களுக்கும் இந்த தீர்வுன்னு எழுதியிருக்கோம். நான் வந்து இதை வந்து உண்மையிலேயே கமிஷனருக்கே லெட்டர் போட்டிருக்கிறேன். அந்த லெட்டர் காப்பி வச்சு என்னைக்காவது ஒரு நாள் மேக்னெட் பெட் மாதிரி ஒரு தங்க காசு மாதிரி இது வெடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிய போகுதுன்னு. நெசப்பாக்கத்துல நான் பிராக்டிஸ் பண்ற ஏரியாவில் இவங்க 3 கடை போட்டு எடுத்துட்டாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க எல்லாம் போய் நீங்க வந்து உங்க குழுவா வந்து சம்மதிச்சு வந்தீங்கன்னா எத்தனை வீட்டுல அந்த மிஷின் கிடக்குது, எத்தனை பேர் அதுக்கப்புறம் முட்டி வலி இல்லாம உண்மையில இந்த இது சக்சஸ் ஆயிருந்தா நாங்கெல்லாம் பொட்டி கடையை மூடி தான் போயிருக்கணும் பேசாம. கொரியா நாட்டுல உள்ள கார்டு நான் பத்திரமா வச்சிருக்கேன், லெட்டரும் போட்டிருக்கேன். பட் நம்ம ஊர்ல எப்பவுமே கமிஷனர்ஸ் எல்லாம் என்ன செய்வாங்க, அது எப்பமாவது யாராவது ஒருத்தன் பெரியவனுக்கு அடிச்சா தான் வரும். இதுதான் இன்னைக்கு நிதர்சனமான உண்மை. அதே மாதிரிதான் இவங்களும் பிபிஏ படிச்சுட்டு எவ்வளவு நிதர்சனமா அடிச்சு பேசுது அந்த பொண்ணு. இது குறையும், இது உடலுக்கு ஒண்ணும் செய்யாது. கிட்னினா என்னன்னு தெரியுமா? கிட்னி எப்படி ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை எம்எல் நீர் வெளியேற்றணும் கேளுங்க. ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை எம்எல் நீர் ஒரு கிட்னி வெளியேற்றணும். நான் ரஷ்யாவில் படித்தவர், அவர் இங்க இந்தியாவில் எம்எம்சியில் படித்தவர். எல்லாருக்கும் ஒண்ணுதான் படிப்பு. அது 1 ml ஒரு நாளைக்கு வெளியேற்றி ஆகணும். 1.5 லிட்டர் தண்ணி ஒரு நாளைக்கு வெளியில போய் ஆகணும். எப்படிமா இவ்வளவு ஆதாரபூர்வமா சொல்றீங்க? விற்கணும். ஒரு பெரிய விஷயம் அது. உடல் எடையை குறைக்கும்னா எப்படி? இவங்க மாதிரி ஆட்கள் தான் என்ன சொல்றாங்க, 5 ரூபா பொருள் 500 ரூபாய்க்கு எப்படி விற்கிறதுன்னு சொல்லி தராங்க. அதனால இது இந்த மாதிரி ஒரு என்ன இவங்களுக்கு என்ன பிபிஏனா என்னன்னு தெரியுங்களா? பணத்தை சம்பாதிக்கணும், மணி மேக்கிங், மேக் த மணி அட் எனி காஸ்ட். இது ஒரு பெரிய திருட்டு. நம்ம பண்ணிக்கிறோம். நாளைக்கு என் பிள்ளை எம்பிஏ படிச்சுட்டு இவங்க மகளை ஏமாத்தும் போது அது என்னன்னு தெரியப்போது, இவங்க மகனை ஏமாத்தும் போது என்னன்னு தெரியப்போது. சமுதாயம் ஏமாத்துவது. மருத்துவத்தை பற்றி எதுவும் தெரியாத நீங்கள் பிபிஏங்கிற ஒரு படிப்பை படிச்சுட்டு அதை பற்றி விவரங்கள் வியாபார தந்திரங்களை வச்சுக்கிட்டு இவங்களை ஏமாத்துறீங்கிறது இது 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 எந்த வகையில் நீங்க நியாயப்படுத்த முடியும்? இது உங்களுக்கு தெரியுமா இல்ல தெரியாதா? உங்களையே அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நேஷனல் ஹெட் யாரு? இந்தியாவில் இதை விற்கிறதுக்கு உரிமை வாங்கினவர் யாரு? அவர் ஒரு டாக்டரா? அவரும் டாக்டரா இருக்க மாட்டார். டாக்டர் அந்த வேலைக்கு போக மாட்டாங்க. ஆனா இங்க 100 ரூபாய் கொடுக்க யோசிக்கிறவங்க, இதை கொள்ளையடிக்கிறான்னு எங்களை திட்டுறவங்க அங்க போய் 5000 கொடுத்து வாங்குவாங்க. ஏன்னா அங்க ஒரு பொருள் கொடுக்குறாங்க. இதுதான் அந்த காலத்தில் நடக்கும். கிராமத்துல போனா 2 ஊசியை போட சொல்லுவான். ஊசியை போடாம இன்னைக்கு ஆங்கில வைத்தியம் பண்ண முடியும். ஊசியே தேவையில்லை, குளுக்கோஸ் தேவையில்லை, எல்லாத்துக்கும் குளுக்கோஸ் தேவை. ஆனா ஜனங்களுக்கு ஒரு பெரிய நோயை குணப்படுத்தினா கூட அந்த கான்செப்ட் வந்து இவருக்கு இன்னைக்கு கிராமத்துல குளுக்கோஸ் போட்டாதான் நல்ல டாக்டர். இப்ப கூட எனக்கு வருத்தம் கிடையாது. இந்த தொழில் முறைக்கு வரும்போது இன்னைக்கு என் பேஷண்ட் அவ்வளவு பேர் உட்கார்ந்து எந்திரிச்சு போயிருப்பாங்க. எனக்கு வருத்தம் கிடையாது. இதன் மூலமா இன்னைக்கு ஒரு நாள் தமிழகத்துல ஒரு விழிப்புணர்வு வருமானால் உண்மையிலே அது ஒரு பெரிய வெற்றி. பொருட்களை வாங்கும் முன்னால சீனியர் பீப்புள் கரெக்டா சொல்ற எல்லாரையும் எல்லா தகவலையும் நீ என்டாஸ் பண்ணிருக்கு. நாங்க இதை என்டாஸ் பண்றோங்கிறது அடையாளம் தான் அவங்களை அறியாமலே அவங்க பண்ண என்ன ஒண்ணு. நீயானுடைய ஆசை எல்லாரும் இந்த மாதிரி ஒரு டாக்டரா இருந்திரணும் அப்படிங்கிறது தான். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பேசலாம். லைன் டேட் சிரப் நீயா நானா பவர்ட் பை மார்க் ப்ராப்பர்ட்டி. Line Date Syrup Nia Nana powered by Mark Properties.